அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய மனத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ரிதன்யாவுடைய தந்தை பேட்டி அளிக்கும்போது சில உண்மைகளை உளறியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யாவுடைய தந்தை ஒரு பிரபலமான ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, என் பொண்ணுக்கு ஒரு 4 ஜாதகம் பொருந்துச்சு. 4 ஜாதகம் ஃபைனல் ஆச்சு. அதில் ஒரு 2 ஜாதகத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 2 ஜாதகம் ரொம்ப தூரம். அதனால் எங்களுக்கு அது பிடிக்கல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஜாதகம் பொருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஜாதகத்தை தான் நாங்கள் ஓகே பண்ண நினச்சோம். இந்த 2 ஜாதகத்தில் கம்பேர் பண்ணும்போது கவினுடைய குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருந்துச்சு. இன்னொரு ஜாதகம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. இந்த 2 ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் கவினுடைய குடும்பத்தார் இருந்தாங்க. அதனால் நம்ம ரொம்ப பக்கமாக இருக்குது, நம்ம பொண்ணு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், நாமளும் நினச்சாலும் உடனே போய் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது சரி, எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஓகேவாக தோணுச்சு. அதனால தான் நாங்கள் கவின்குமாருக்கு என் பொண்ணை கொடுக்குறதுக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். பார்பன் நடராஜன் அப்படிங்கிறது தான் மேரேஜ் புரோக்கராக இருக்கார். அவர்கிட்ட என் பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்தேன். அவர் கொண்டு போய் கவினுடைய குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஜாதகம் பார்த்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுநாளே காலையில் ஒரு 7 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க எவ்வளோ செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், ரிதன்யா தான் என் குடும்பத்தில் ஒரு மகாலட்சுமி, அவளுக்காக நாங்கள் நிறைய செய்வோம், சிறப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட சொன்னார், சிறப்பாக செய்வீங்கன்னா நான் எப்படி போய் அவங்ககிட்ட சொல்ல முடியும், இது செய்வேன் அதை செய்வேன்னு ஒரு தோராயமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் பொண்ணுக்கு நான் ஒரு 300 பவுன் நகை போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்டேயும் போய் கேட்டிருக்காரு. என் பொண்டாட்டியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் 300 பவுன் நகை போட்டோன்னு சொன்னதை அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் எங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே கவினுடைய குடும்பத்தார்கிட்ட 500 பவுன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உறுதியாக கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் 300 பவுன் சொன்ன பிறகு அவருக்கு திரும்பவும் போயிட்டு 300 பவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு என்ன முதல்ல 500ங்கிறாங்க, இப்போ இவர் 300ங்கிறாரு, இவரே நம்மளை குழப்பறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக கவினுடைய குடும்பத்தை என் தம்பியோட ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என் தம்பியோட ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு என் தம்பியையும் அவருடைய மனைவியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கர் முதல்ல 500 பவுன் சொன்னார், அதுக்கப்புறம் 300 பவுன் சொல்கிறாரு, இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இதில் எது சரியானது, உங்கள் அண்ணன் என்ன எவ்வளோ தான் போடுவாங்க, உறுதியாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்போது உடனே சரி, நாங்கள் வீட்டுக்கு போய் நேர்லேயே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் அவங்கள்ட்ட உறுதியான ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியும் அவருடைய மனைவியும் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல நான் வீட்டில் இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னு என்ன கேட்டார். நான் வெளியே இருக்கமா ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த இடத்துக்கப்புறம் நான் வர்ற வரைக்கும் என் மனைவி கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்தாங்க, கேட்டாங்க, வச்சாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என் மனைவி அவங்கக்கிட்ட 300 பவுன் சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கிட்ட கேட்கும்போது நானும் அதே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க காரு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். இத்தனை லட்சம்னு நான் வாங்கி கொடுக்கல, நல்ல காஸ்ட்லியான ஒரு காரு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பி அவங்கக்கிட்ட சொல்லி அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்திலே நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு கோயிலுக்கு, எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நான் வரதா வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு கவினையும் என் மகளையும் போயிட்டு அவங்க வீட்டில் போய் கூப்பிட்றேன், இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கவின் சொல்கிறாரு, நான் பழனி முருகரையும் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் மட்டும் தான் நான் வருவேன், வேறு எந்த கோயிலுக்கு நான் வர மாட்டேன், என்ன நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, கல்யாணம் பண்ண ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் பொண்ணை மட்டுமா நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் பொண்ணை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன், அதனால் கல்யாணம் முடிஞ்சு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை அனுப்பி வச்சுட்டாங்க. நானும் என் பொண்ணை கோயிலுக்கு கூட்டிகிட்டு மறுநாள் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டேன். அப்போ என் பொண்ணு என்ன பண்ணான்னா, 300 பவுன் நகையில் 3ல் 1 பங்கு மட்டும் தான் போட்டுக்கிட்டு மீதி 200 பவுனை எங்களுடைய வீட்டிலே வச்சுட்டு போயிட்டா. நான் கூட கேட்டேன், ஏம்மா இனிமேல் இப்படி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல, வீடு பக்கம் தானே, எனக்கு எதாவது தேவைன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால். நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே அவள் போன கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு இந்த மாதிரி அவங்க நடந்த விதங்கள் என் மகளுக்கு பிடிக்கலை, சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. கோயிலுக்கு போன 3 நாளுக்கு அப்புறம் போயிட்டு வந்த 3 நாளுக்கு அப்புறம் கவின் என் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காரு,
உன் அப்பா வந்து சொன்னால் எதில் வேணால் நீ கையெழுத்து போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு என் பொண்ணு சொல்லியிருக்கு, ஆமாம் என் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எது செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காக தான் செய்வார், அதனால் அவர் வந்து எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவர் கவின் கேட்டுக்க, அப்போ நான் சொன்னாலும் நீ கையெழுத்து போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த எங்கள் அப்பா எனக்கு என் அப்பாவுக்கு எப்படி என் அப்பா மேலே எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை எப்போ உங்கள் மேலேயும் வருதோ அப்போவும் நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா ஒரு 2 நாளுக்கு அப்புறமா வந்து மாமனார் வந்து சம்மதம் இல்லாமல் ஏதோ ஒரு வேறு விஷயமா அப்படியே பேசுகிற மாதிரி பேசிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட நகையை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துலலாம் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்து எவ்வளோ பவுன் நகை போடுறாங்களோ அதை வந்து சபையில் வந்து காட்டணும், உங்கள் அப்பா வந்து அதை காட்டலை, சரி நாங்கள் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல, ஆனால் நீ வந்து 300 பவுன் நகைன்னு சொல்லினீங்க, நீ வீட்டில் இருக்கிறத நகை வந்து உங்ககிட்ட அவ்வளோ நகை இல்லையே, நான் என் பையன்கிட்ட கேட்கும்போது நீ கொஞ்சமாக தான் நகை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க, மீதி நகையெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறான், என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா தான் உனக்கு 300 பவுன் நகை போட்டார்ல, அதை எல்லாத்தையும் நீ இங்கே கொண்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு கூடவே சொல்லியிருக்காரு கவினுடைய அப்பா வந்து, நான் கேட்டேன்னுலாம் நீ போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத, ஏன்னா அவன் அப்பாவுக்கே ஏற்கனவே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நீ சொல்கிற, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகி அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் உன் குடும்பத்துக்கும் பாதிப்பு, உனக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும், அதனால் உன் நகையெல்லாம் வந்து நீ இங்கே கொண்டு வச்சிருமா அப்படின்னு சொல்லி, இப்படி நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்கள் அப்பாவுக்கு இந்த நகையை பற்றி நாங்களே ஏதாவது பேச போய் அதனால் உங்கள் அப்பாவுக்கு எதாவது ஆகி உங்கள் அப்பா ஏதாவது போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீயே ஒழுங்கு மரியாதையாக கொண்டு வந்து வச்சிரு, உங்கள் அப்பாவுக்கு தெரியாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணை இன்டெரக்டாக வந்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த பேட்டியின் போது அந்த நிருபர் வந்து ரிதனியோட அப்பா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து இறக்கும்போது கூட அவங்க பேசின ஆடியோவில் போதும்ப்பா இதோட நிறுத்திக்கலாம், இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஜாதகம் பார்க்குறது, கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசினாங்களே, அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்ச பிறகு கூட நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே கூட்டிகிட்டு போகிறது, இங்கே கூட்டிகிட்டு போகிறது, இதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் வந்து கேட்குறாரு. அதுக்கு ரிதனியோட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப நம்புகிறவங்க, ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் வந்து புரியுது, நம்ம என்ன தான் வந்து கோயில் ஜாதகம் அது இதுன்னு என்ன தான் போய் பார்த்தாலும் சரி ஒருத்தருடைய கேரக்டரை நம்மளால் மாற்ற முடியாது, இதை வந்து என் பொண்ணு இறந்த பிறகு தான் நான் உணர்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போ ஜாதகம் போய் பார்ப்போம், ஏதாவது பரிகாரம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நான் வந்து செஞ்சேங்க, இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் செஞ்சேன், ஆனால் என் பொண்ணு இறக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறா, நம்ம என்ன தான் இவ்வளோ செஞ்சாலும் ஒருத்தருடைய குணத்தை நம்மளால் மாற்ற முடியாதுப்பா, போதும் அப்படின்னு சொல்லி தான் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு. அதே போல் அந்த நிருபர் வந்து கேட்டார், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு இறந்த டைமில் ஒருத்தனுக்கு ஒருத்தி எனக்கு என் பொண்ணு இப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், இதே அப்பா என்ன சொன்னார்னா, என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு இந்த காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழணும், அந்த குணத்தோடு என் பொண்ணு இருக்கிறாங்கிறது தான் நான் வந்து பெருமையாக சொன்னேனே தவிர நான் வந்து என் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, நீ எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு வந்து நீ இவனோட தான் நீ கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நான் என் பொண்ணுக்கு வந்து எந்த விதமான தொல்லையும் நான் கொடுக்கல. நான் எந்த அர்த்தத்தில் வந்து சொன்னேன்னா, இந்த காலத்து பெண்கள் வந்து கணவனுக்கு கூட தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அப்படி கூட என் பொண்ணு இல்லாமல் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருந்திருக்கா, அதை தான் நான் என் பெருமையாக சொன்னேனே தவிர மற்றபடி நான் வந்து எந்த விதமான தப்பும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாரு. மேலும் வந்து அவர் அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, சம்பவத்துக்கு முந்தின நாள் நான் என் பொண்ணை வந்து கம்பல் பண்ணவே இல்லை, என் பொண்ணையை நானும் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து நான் பாலக்காடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், அப்போ என் மனைவி மட்டும் தான் வீட்டில் இருந்தா, அப்போ அங்கே போன இடத்துல என் பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொன்னான். அப்போ நான் சரிம்மா உனக்கு வந்து எப்போ நீ அந்த குடும்பத்துக்கு நீ போகணுன்னு நினைக்கிறியோ அப்போ நீ போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, என் பொண்ணு வந்து எப்போல்லாம் வந்து அங்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு வராலோ கூடவே வந்து அவர்களுடைய கணவனும் வந்துடுவார், கவினும் வந்துடுவார். கவினும் வந்து 24 மணி நேரமும் என் பொண்ணோடவே இருப்பார். என் பொண்ணு 15 நாள் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா கூடவே அவர் கணவன் கவினும் வந்துடுறாரு. வந்துட்டு மனைவி என் பொண்ணோடையவே தான் இருக்கிறாரு. என் பொண்ணை கொஞ்ச நேரம் கூட அவர் ஃப்ரீயாக விட மாட்டேன்ட்டார், கூடவே இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறாரு. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. என் பொண்ணு அங்கே போய் வந்து எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட அவருடைய கணவனும் அவரோடைய வராரு, அவங்களோட இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் அந்த டைமில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் யோசிக்கலை. இந்த அளவுக்கு என் பொண்ணு வந்து விபரீதமான முடிவு எடுக்கிற அளவுக்கு அங்கே வந்து கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற யோசனைகள்லாம் நான் வரவே இல்லை.
சரி ஏதோ ஒரு மனசு கஷ்டம், கல்யாணம் புதுசில் இருக்காங்க, போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே தட்டி கொடுத்துட்டே வந்தேன். ஆனால் என் பொண்ணு இறந்த பிறகு தான் என் பொண்ணு எந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன். என்னால் வந்து நான் நடப்படமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து பாலக்காடுக்கு, அதாவது இறந்த ஒரு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணை வந்து நான் பாலக்காடு கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த டைமில் கவினுடைய அம்மா அப்பா கவின் எல்லாருமே வந்து என் வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஏற்கனவே வரும்போது என் மகக்கிட்ட வந்து அவள் மனசை தேத்தி, எவ்வளோ நாளும் பரவாயில்லம்மா, உனக்கு என்றைக்கு போகணுன்னு தோணுதோ அன்றைக்கி நீ போ, அது வரைக்கும் அப்பா இங்கே ஏறி அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்த இடத்துல அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க, வச்சாங்க, வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி வந்து என் மகக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ வந்து அவங்க சொந்தத்தில் வந்து நாகராஜ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் வந்து அந்த கவினுடைய குடும்பத்தில் முக்கியமான நபர். அவர் வந்து விருந்து கொடுக்கறதுக்கு, கல்யாணமான தம்பதிகளுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக என் மகளை வந்து கூப்பிட்றதுக்காக வந்திருந்தார். அப்போ வந்து என் மக வந்து, இல்லை நான் வந்து விருந்துக்கு வரமாட்டேன், இனி நான் கவினோட சேர்ந்து வாழவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால் இனி நான் அந்த விருந்துக்கு அட்டன் பண்ண வரலை அப்படின்னு சொல்லும்போது தான், ஏம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணும் நாகராஜும் 2 மணி நேரமாக பேசினாங்க. 2 பேரும் தனியாக தான் பேசினாங்க. அப்போ தான் என் பொண்ணு வந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து போகும்போது என் பொண்ணை வந்து மிரட்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். நீ வந்து கவினை வந்து பிரிஞ்சனா அது உன் அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய அவமானம், உன் அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப அசிங்கம், அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவால் உன் அப்பா அம்மா பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க, அப்படிங்கிற மாதிரி நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சினா உன் அப்பா அம்மா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணை வந்து சிம்பாலிக்காக வந்து மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் கடைசியாக போகும்போது ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போகிறாரு. நீ கவினை வந்து வேணான்னு சொல்லிட்டேன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து கேவலப்பட்டு போயிடுவாங்க, உன்னோட வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணை வந்து மிரட்டிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறமா தான் என் மனைவி போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட போய் கேட்டா, எங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்க, உன் மாமியாரை கூப்பிட்டு பேசுகிற, அவங்க ரிலேஷனான நாகராஜை கூப்பிட்டு 2 மணி நேரம் பேசுகிற, ஆனால் உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை நாங்கள் கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறியே, நீ எனக்கு என்ன தான் நீ சொல்ல மாட்டேங்கிற, மற்றவங்ககிட்ட தான் சொல்கிற, பெத்த அம்மாட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி என் மனைவி கேட்கும்போது தான் எல்லா விஷயத்தையுமே வந்து என் பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான். இது கேட்டு நாங்கள் எல்லாமே உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ் வந்து அந்த பேட்டியில் வந்து அவருடைய ரிதனையோடைய தந்தை வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பாக என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து தற்கொலை மறுநாள் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நாகராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போய் அதுக்கப்புறமா தான் வந்து என் பொண்ணு மனசு உடஞ்சி போய் இந்த மாதிரியான விபரீதமாக ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.